வணக்கம். நாம் இப்போது திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டு வரோம் இல்லையா. இப்போ அதில் நம்ம 51 நம்ம பார்ப்போம். 51 அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இதை அவங்க சொல்கிறது எங்கும் உண்டு என்றேனோ பிரகலாதனை போல். இங்கும் உண்டு எங்கும் உண்டு எப்படி ஒன்றா சொல்லலாம். எல்லா இடத்துலையும் பெருமாள் இருக்கார் அப்படின்னு நான் சொன்னேனோ பிரகலாதனை போல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பிரகலாதன் விஷ்ணு ஒரு சிறந்த பெருமாள் பக்தர். அவருடைய அப்பா இரணியன். ஆனால் அவர் என்ன பண்ணார், பெருமாள் பக்தர் கிடையாது. அவர் அவருடைய நாமத்தையே சொல்லுவார். ஆனால் பிரகலாதன் சொல்ல மாட்டார். எப்போ பார்த்தாலும் 8 எழுத்து மந்திரத்தையே சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்போ அவர் கோபம் என்ன எப்போவும் சொல்லி நாராயணன் எங்கே இருக்காருன்னா அவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவார். அப்படியே எங்கே காட்டுன்னும் போது இங்கும் இருப்பார் எங்கும் இருப்பார்னு சொல்லுவார். அந்த மாதிரி தூணிலும் இருப்பார் துரும்புலையும் இருப்பார்னு சொல்லுவார். அந்த மாதிரி நான் சொல்லலையே. நான் உன்னை நான் பிரகலாதன் மாதிரி விஷ்ணு மகா பெருமாள் இங்கே இருப்பார் அங்கேயே இருப்பார் நான் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க ஒரு குறையாக சொல்லி நான் எதுக்கு இங்கே இருக்கணும், நான் எங்கும் நாராயணன் இருக்குன்னு சொல்லலையே, இது நான் எதுக்கு இந்த ஊரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு குறையா. அடுத்து நம்ம பார்க்குறது 52வது இங்கில்லை என்றேனோ ததிப்பாண்டனை போல அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, கண்ணன் மீது அன்பு கொண்டவன் ததிப்பாண்டவன். ஆயர்பாடியில் தயிர் விற்பவன். கண்ணன் அவ்வப்போது இவரிடம் குறும்புகள் செய்வது தான் வழக்கம். ஏதாவது குறும்பு பண்ணிக்கிட்டே இருப்பாது. கன்றுகள் தாய் பசு அதிக பால் குடிக்கக்கூடாது சொல்லிட்டு வாயில் கட்டி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வாயில் கட்டி வச்சு அது பாதுகாக்கிறதுக்கு பொறுப்பு இவங்ககிட்ட கொடுத்துருப்பாங்க, ததிப்பாண்டவன்கிட்ட. அவர் பார்த்துப்பார். கண்ணன் என்ன பண்ணுறார், அவ்வப்போது இவனுக்கு என்ன பண்ணுவார், தின்பண்டங்கள் வாங்கி கொடுத்து அவனை வெளியே அனுப்பி விட்டு இவர் பாலை குடிச்சிடுவார். ஒரு நாள் கண்ணனை இதற்கெல்லாம் சேர்த்து பழிவாங்க வேண்டும் என எண்ணி ததிப்பாண்டவன் காத்திருப்பார். ஒரு முறை என்ன பண்ணுவாங்க, கோபியர்கள் கண்ணனை பற்றி யசோதரிடம் புகார் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறான், இவ்வளோ சேட்டை பண்ணுறான் கண்ணன் அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு குச்சியோடு வருவாங்க அவனை அடிக்கிறதுக்கு. இதை கண்ட கண்ணன் என்ன பண்ணுவான், கையில் வேகமாக என்ன பண்ணுவான், ததிப்பாண்டவருடைய இல்லத்தில் போய் ஒளிஞ்சுக்குவார். அங்கே பெரிய பெரிய தாழியாக இருக்கும். எல்லா தாழியிலும் தயிர் இருக்கும். அப்படி ஒரு காலியான தாழியை பார்த்து தாழிக்குள்ளே போய் உள்ளே உட்காந்து மூடிக்கிறார், ஒரு மூடியை வச்சு. இதை பார்த்த ததிப்பாண்டி என்ன பண்ணுவார், எங்கே கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த மூடி மேலே அவர் உட்காந்துக்குவார். அப்போ யசோதை கேட்பாங்க, அவனை பார்த்து இங்கே வந்தானா அப்படின்னு கேட்கும்போது இல்லையே அப்படின்னு சொல்லிடுறாரு ததிப்பாண்டவன். யசோதை அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கண்ணன் தாழியை திறக்க சொல்லியும் அதுக்கப்புறம் பாண்டவன் திறக்க மாட்டான். ஏன்னா உன்னை வெளியே விட வேண்டுமென்ற ஒரு நிபந்தனை அப்படி சொல்லுவான். எனக்கு மோட்சம் வேண்டும், நீ யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. ஏற்கனவே கண்ணன் அவருக்கு தெரியும், இவர் பரமபதா அப்படின்னு. அதனால் எனக்கு மோட்சம் கொடுத்தாதான் உன்னை நான் வெளியே விடுவேன்னு சொல்கிறாரு. அப்போது கண்ணன் நிஷ்டையில் ஆள்றார். ஆனவுடனே வைகுண்டத்துலேருந்து தேருடன் தேவர்கள் வருவாங்க. கண்ணன் நம்பர்ந்த தாழியுடன் பாண்டனையும் சேர்த்து வைகுண்டம் எடுத்து செல்வார்கள். இன்னும் கூட வைகுண்டத்தில் அந்த பானை இருக்கிறதா நம்பிக்கை, வைணவர்களுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குது. அதனால் அந்த அம்மா சொல்லுவாங்க, இப்படி கண்ணனை தாழிக்குள் மறைத்து அவனை காக்க இங்கில்லை என்றேனோ ததிப்பாண்டன் போல அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு குறையாக அவங்க சொல்லுவாங்க. அதுக்கடுத்து 53வது காட்டுக்கு போனேனோ பெருமானை போல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னாலே இதுக்கு ராமருடைய கதை தான். இது ராமனுக்கு பட்டாபிஷேகம் அறிவிக்கும் போது தசரதன் சொல்கிறாரு. அப்போது கைகேயி கூனியினுடைய செயலால் கைகேயி மனம் மாறி, இல்லை ராமன் காட்டுக்கு போகணும், என் பையன் பரதன் தான் நாடாளணும் அப்படி சொல்லுவாங்க. அப்போது தசரதர் ஏற்கனவே கைகேயிக்கு 2 வரம் கொடுத்துருப்பாரு. அந்த வரத்தை அந்த அம்மா இந்த டயத்தில் யூஸ் பண்ணிக்குவாங்க. என் பையன் நாடாளணும், உங்கள் பையன் ராமர் காட்டுக்கு போகணும், 2 வரத்தை வாங்கிக்குவாங்க. அந்த வரத்தை கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் இல்லையா. அதனால் வேறு வழி இல்லைன்னு அவர் அப்படியே மனம் உயிரே போகிற மாதிரி அப்படியே இருந்துடுறாரு. என்னடா அப்படின்ட்டு அப்போ ராமர் சொல்லார், அப்போ கவலைப்படாத, உங்களுடைய வாக்கு தவறாமல் நான் போய் காட்டுக்கு போகிறேன் சொல்லிட்டு ராமர் லக்ஷ்மணன் சீதா பிராட்டியும் காட்டுக்கு கிளம்புறாங்க. இதை தான் இங்கே சொல்லுவாங்க. தந்தையிடம் விடைபெற்று அவர் சொல்லுகிறார், ராமா நான் கொடுத்த வரத்துக்கு கட்டுப்படுகிறாயேன்னு. ஆமாம், நான் இந்த அயோத்தியை விட்டு நான் காட்டுக்கு போகிறேன், உங்களுடைய ராஜ்யத்துக்கு நான் ஆசைப்படலை, எனக்கு உங்களுடைய வாக்கை தான் நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 14 ஆண்டுகள் வனவாசம் புரிந்து திரும்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. தன் தந்தையின் வாக்கை காக்க காட்டிற்குள் சென்றேனோ பெருமானை போல. நான் அந்த மாதிரி கூட காட்டுக்கு போலையே, நான் இங்கே தானே இருக்கேன், எனக்கு எதுக்கு இந்த ஊர் அப்படின்னு சொல்லி அதை ஒரு காரணமாக சொல்கிறாங்க. 54வது என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டு வந்தேன்
என்றேனோ திருவடியை போல அப்படி சொல்கிறாங்க. இங்கே திருவடி அப்படின்னு சொல்கிறது அனுமாரை குறிக்கிறாங்க. அனுமார் வந்து சீத்தை ராமர் கொடுத்த கணையாடியை கொண்டு போய் சீத்தையிடம் கொடுத்துட்டு அவங்கள பார்த்துட்டு அவர் அனுமார் வர்றாரு. வரும்போதே அந்த வாலில் தீ வைக்கிறதுனால அந்த இலங்கையை பாதியை அழிச்சிட்டு வராரு. அழிச்சிட்டு வந்து அவர் வந்து இங்கே வந்து ராமர்கிட்ட சொல்கிறார், கண்டேன் சீதையை அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி அதை வந்து நம்ம திருவடி அவங்க சொல்கிறாங்க. அதை அனுமாரை வந்து சின்ன திருவடி சொல்கிறாங்கல்ல, அதை தான் இவங்க சொல்கிறாங்க. நாங்கள் அனுமாரை போல் நான் சொன்னேனா, பின்ன வந்து இந்த மாதிரி நான் வந்து சீத்தையை பார்த்தேன் அப்படின்னு கூட நான் சொல்லலையே, நான் எதுக்கு இந்த ஊரில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஒரு காரணமாக இவங்க காட்டுவாங்க. கண்டு வந்தேன் சீதையை என்றேனோ திருவடியை போல அப்படின்னு இந்த நிகழ்ச்சியை அந்த பெண் கூறுவாங்க. அதுக்கடுத்து 55வது வந்து இருக்கையும் விட்டியனோ திரௌபதியை போல் சொல்லும் போதே உங்களுக்கு மகாபாரதத்தில் திரௌபதியை தூள் இருக்கும்பொழுது திரௌபதி என்ன பண்ணாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல அவங்களுக்கு. என்னடா அப்படின்னும் பொழுது எவ்வளவோ புலம்புனாங்க. கடைசியில் அவங்களுக்கு ஞாபகம் வந்தது கண்ணபிரான் தான். அதனால் என்ன பண்ணுவாங்க, கண்ணா கிருஷ்ணா அப்படின்னு 2 கையையும் மேலே தூக்கி அவங்கள கூப்பிட்டு அவங்கள வணங்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் கிருஷ்ண பரமாத்மா அவங்களுக்கு வந்து துணியாக வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தார். அதனால தான் அவங்க அந்த அம்மா சொல்கிறாங்க, அவங்க வந்து திரௌபதியை போல் நான் இருக்கையும் விட்டேனோ, உன்னை நான் கும்பிட்டேனோ, உன்னை நான் அப்படி கூட கும்பிடலையே, நான் எதுக்கு இந்த ஊரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நிகழ்ச்சி. இங்கு பால் பொங்கும் என்றேனோ வடுக நம்பியை போல அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, வடுக நம்பி வந்து ராமானுஜருடைய முதன்மை சீடர். அவருக்கு குருன்னா அவ்வளோ உயிர். அவர் குருவை தவிர வேறு யாரையும் பார்க்க மாட்டார். ராமானுஜரை இங்கே பார், பெருமாளுடைய கண் எவ்வளோ அழகாக இருக்குன்னா கூட அதை பார்க்க மாட்டார். நான் பார்க்க மாட்டேன், உன் கண்ணை தவிர வேறு எந்த கண்ணையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவர். ஒரு சமயம் பெருமாள் வந்து வீதி உலா வருகின்ற போது அப்புறம் ராமானுஜர் கூப்பிடுவார், வடுக நம்பி இங்கே பார், பெருமாள் வீதி உலா வராரு, வா பார்க்கலான்னும் போது அந்த சமயத்தில் அடுப்படியில் பால் வச்சுருப்பார். அதனால் அவர் சொல்லுவார், நான் வரமாட்டேன், நான் வந்தால் பால் பொங்கும், நான் யாரையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி நான் வந்து சொல்லலையே, நான் வந்து ராமானுஜர்கிட்ட இந்த மாதிரி நான் வரமாட்டேன் பெருமாளை பார்க்கன்னு சொல்லலையே அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவாங்க. பெருமானை மறந்து இங்கு பால் பொங்கும் என்றேனோ அப்படி நான் சொல்லலையே, நான் எதுக்கு இந்த ஊரில் இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அடுத்து வந்து 57வது இருமிடறு பிடித்தேனோ செல்ல பிள்ளையை போல, அதாவது இருக்கையே நீட்டு தாவி வந்தேனோ அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த செல்ல பிள்ளையை போலன்ட்டு. இது என்னன்னு சொன்னால், அதாவது திரு நாராயணபுரம் உற்சவர் வந்து செல்வ நாராயணன் சிலை ஒரு சமயம் வந்து அதை டில்லி பாதுஷா அதை எடுத்துகிட்டு போயிடாரு. பாதுஷாவின் மகளுக்கு நாராயணன் மீது அளவு கடந்த பக்தி. அப்போ ராமானுஜர் வந்து அந்த உற்சவரை எப்படியாவது பாதுஷா வந்து வாங்கிட்டு வரவேன்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு போகிறார். அங்கே போகிற சமயம் இளவரசி அரண்மனையில் இல்லை. பாதுஷாவினுடைய அனுமதியுடன் என்ன பண்ணார், இளவரசருடைய அந்தப்புறத்துக்கு சென்று அங்கே வந்து நாராயணன் விக்கிரத்தை பார்த்தார். பார்த்த உடனே அவர் கண்கள் ஆனந்த கண்ணீர் பெருகிச்சு. இதோ என் செல்லப்பிள்ளை என்ற உறக்க கத்தினார். அந்த சிலையை உடனே அது சின்னஞ்சிறு கண்ணனாக மாறி என்ன பண்ணுது, தன் சின்னஞ்சிறு பாதங்களில் சலங்கை ஒளிக்க ராமானுஜன் மடியில் ஏறி அமர்ந்தது. அது தன் இரு பிஞ்சு கரங்களால் அவர் கழுத்தை கட்டி கொண்டது. அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி. இது போல் நம்ம இரு கைகளால் வந்து நான் பிடித்தேனோ ராமானுஜரை செல்லப்பிள்ளையை போல், நான் ராமானுஜருடைய பிடிக்கலையே, அப்போ அந்த இது கூட எனக்கு கிடையாதே, நான் இதுக்கு இந்த ஊரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 8வது நில்லென்று பெற்றேனோ இடையூற்றார் நம்பியை போல அப்படி சொல்லிட்டு இதுக்கு ஒரு சின்ன கதை இருக்குது, பார்ப்போம். இடையற்றூரார் என்ற ஊரை சேர்ந்தவர் இடையற்றுவார் நம்பி. இவர் வந்து ஸ்ரீரங்கத்தில் நடைபெறும் பிரம்மோற்சவத்திற்கு தவறாமல் முதல் நாளே சென்று கடைசி நாள் வரலும் அந்த உற்சவத்தை பார்த்து தான் திரும்புவார். திரும்பிட்டு அன்னைக்கு ஃபுல்லாக வந்து அதை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பார். திரும்பி வந்து அதையே நான் அங்கே போனேன் இங்கே போனேன்ட்டு. அதே மாதிரி காலம் கடந்து அவருக்கு 100 வயசு ஆனது. முதல் நாளே இப்போல்லாம் அவரால் போக முடியல பிரம்மோற்சவத்துக்கு. அதனால் 2வது நாளோ 3வது நாளோ அப்படி தான் போவார். அந்த வருஷம் வந்து 6வது நாள் தான் போகிறார். போய் ஒரு தூணில் சாய்ந்து நின்று கொண்டே பெருமானை சந்திக்கிறார். அப்போ பெருமாள் வரும்போது கேட்குறாரு, ஐயோ என்ன நீ முதல் நாளே வருவே, இப்போ என்ன 6ஆம் நாள் வந்திருக்கு அப்படின்ட்டு. இல்லைப்பா எனக்கு வயசாகிடுச்சு, நான் எங்கே உன்னை பார்க்க வர்றது, அதனால தான் 6ஆவது நாள் வந்தேன் அப்படின்றார். அப்போது பெருமாள் சொல்கிறார், சரி இனிமேல் நீ இங்கேயே இரு என்று பெருமாள் சொல்கிறார். அவர் அடுத்த தெருவுக்கு பவனி போயிட்டு வர்றதுக்குள்ளேயே இடையூற்றார் நம்பி நின்ற இடத்திலேயே உயிரிழக்கிறார். அதுபோல் அந்த மாதிரி சொல்கிறாங்க, என்ன அதுபோல் நில் என்று சொல்ல பெற்றேனோ இடையூற்றார் நம்பியை போல, அவருக்கு இருந்த பாக்கியம் கூட எனக்கு இல்லையே, நான் எதுக்கு இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து 59 நெடுந்தூரம் போனேனோ நாதமுனியை போல அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம பார்ப்போம், அர்த்தம் பார்ப்போம்.
நாதமுனி அப்படின்னு அவர் வந்து யோக வித்தை, தேவகான இசை ஆகியவற்றில் சிறந்து விளங்கியவர். அவர் வந்து யாரை பார்த்தாலுமே யாரையுமே கிருஷ்ணராக தான் நினைப்பார், வேறு ஒரு ஆளாகவே நினைக்க மாட்டார். யாரை பார்த்தாலுமே கிருஷ்ணராக தான் நினைப்பார். எங்குமே அவர் கிருஷ்ணராக தான் காட்சி அளிப்பாங்க. அதாவது ஓர் உயிர் ஈருயிர் எல்லாமே அவருக்கு கிருஷ்ணராக தான் காட்சி அளிக்கும். அவர் வந்து என்ன பண்ணுவார், ஒரு கோயிலில் வந்து இப்படியே தியானிச்சுட்டு இருப்பார். தியானிச்சுட்டு இருக்கும்பொழுது அப்போது அந்த நாட்டை ஆண்ட மன்னன் வந்து அவரை பார்க்க வருவார். ஆனால் வந்து அவர் வந்து பார்க்க முடியாமல் நிச்சயில் இருக்கிறதுனால அந்த சோழ மன்னன் அவரை காண வரும்போது அவரால் பார்க்க முடியல. அதனால் சோழ மன்னன் திரும்பி போயிடுறாரு. அப்போது திருப்பி நிஷ்டை கலைஞ்சி வரும்போது சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்தார், உங்களை பார்க்க முடியல, போனாருன்னும் போது அப்படியா அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு சோழனுடைய தலைநகரான கங்கை கொண்ட சோழபுரத்து வரை மன்னனை காண நடந்தே செல்றார். அப்போது சிஷ்யர் கேட்குறாங்க, ஏங்க இப்படி போகிறீங்கன்னா, இல்லை மன்னனை வந்து நான் கிருஷ்ணனாகவே நினைக்கிறேன், அதனால தான் நான் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார். இன்னொரு முறை அவர் தியானத்தில் இருக்கும்போது 2 மனிதர்கள், அதாவது புருவங்களோட பழங்களும் ஒரு பெண்ணு குரங்குடன் வந்தாங்களா. அதான் 2 மனிதர் ஒரு பெண்ணு குரங்கு. அவங்களும் வந்து இவர் நிச்சயம் இருக்கும்போது பார்க்க முடியாமல் போயிடுறாங்க. அப்போது முழிச்சு பார்த்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்தாங்கன்னு போது, ஐயோ வந்தவங்க ஸ்ரீராமன், லட்சுமணன், சீதா பிராட்டி, அனுமார் ஆகியோர் தான் வந்தாங்க, அவங்க தான் என்னை தேடி வந்திருக்காங்க, அவங்கள பார்க்க முடியலையே சொல்லிட்டு அங்கே பார்க்க போகிறார். பார்க்க முடியல, அதனால் அந்த இடத்துல உயிர் இழந்துறார். இதே போல் எம்பெருமானை போல் எம்பெருமானை காண நெடுந்தூரம் போனேனோ நாதமுனியை போல, அப்படியும் நான் போலையே, நான் எதுக்கு நான் இந்த ஊரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை. இதுதாங்க மொத்தம் 59 ஆச்சு. இப்போ 60வது பாப்பமா. 60வது வந்து அவன் போனேன் என்றேனோ மாருதி ஆண்டவரை போல அப்படின்றாங்க. சோழ மன்னனுடைய தொல்லைகள்லாம் பொறுக்க முடியாமல் ராமானுஜர் என்ன பண்ணார், ஸ்ரீரங்கத்துலேருந்து கர்நாடகா போகிறார். அங்கே போய் திருநாராயணபுரத்துக்கு வந்து இருக்கிறார். அங்கே வந்து அவரால் இருந்தாலும் அங்கே வந்து ஸ்ரீரங்க ரங்கநாதரையும் கூரத்தாழ்வாரையும் மறக்க முடியல. அப்போ ராமானுஜருக்கு மருதி ஆண்டான் ஒரு சீடர் இருந்தார். அவர் என்ன பண்ணுவார், அப்போது ஸ்ரீரங்கம் சென்று கூரத்தாழ்வாரையும் பெரிய நம்பிகளையும் பார்த்து செய்திகளை அறிந்து ராமானுஜர் வந்து சொல்லுவார் அவர். இதே போல் ராமானுஜர் எதாவது சொன்னாலும் அதையும் கொண்டு போய் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு வருவார். ஒரு இதுக்கிடையே என்ன பண்ணாங்க, அந்த மன்னன் இருக்கா, அந்த மன்னனுக்கு கழுத்தில் பெரிய கட்டி வந்து இறந்து போகிறான். இதனால் அவனுக்கு கிருமி பாண்டியன் கூட பேர் வச்சு கூப்பிடுவாங்க அந்த ஊர் மக்கள். போது ராமானுஜனை கண்டது அவன் போனான், அப்படி சோழ மன்னன் இறந்தான்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு, பெரிய நதி ஆண்டவன் போல அவன் போனேன் என்றேனோ அப்படின்னு சொல்கிற அப்படி கூட சொல்லலையே, அப்படி சொல்லி நான் ராமானுஜனை மகிழ்விக்கலையே, அவனை போனேன் என்று சொன்னேனோ அப்படின்னு அந்த நிகழ்ச்சியை மேற்கோள் காட்டி சொல்கிறாங்க திருக்கோளூர் பெண் பிள்ளை. இதுதாங்க மொத்தம் 60 முடிஞ்சிடுது. நீங்கள் இந்த 60ஐயும் இந்த 10ஐயும் திருப்பியும் நல்லா ஒரு வாட்டி கேளுங்க. நல்லா கேளுங்க, நல்லதையே பார்ப்போம், நல்லதையே கேட்போம், நல்லதையே பேசுவோம்.